ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி பொதுமக்கள் ஆர்வமுடன் எதிர்பார்த்து காத்திருந்த மலர் கண்காட்சி. தாவரவியல் பூங்காவில் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்து பார்வையிட்டனர் ஆளுநர் மற்றும் முதலமைச்சர். வானரப்பேட்டை ரயில்வே கேட் அருகே நடைபெறும் சாலை சீரமைப்பு பணிகள். விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதால் போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை. புதுச்சேரியில் ஜனவரி 31ஆம் தேதி அனைத்து அரசு அலுவலகங்களும் செயல்படும். போகி பண்டிகை விடுமுறையை ஈடு செய்ய அரசு உத்தரவு. காரைக்காலின் புகழ்பெற்ற மஸ்தான் சாஹிப் வலியுல்லா தர்காவின் 203ஆம் ஆண்டு கந்தூரி விழா. கொடியேற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்பு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் 3 நாட்கள் நடைபெறவுள்ள மலர் கண்காட்சியை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். புதுச்சேரி அரசின் வேளாண் துறை சார்பில் வேளாண் விழா மற்றும் 36வது மலர் காய்கனி கண்காட்சி 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தாவரவியல் பூங்காவில் தொடங்கியது. ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மலர் கண்காட்சியை ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தனர். விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மற்றும் அரசு செயலர் முகமது சௌத்ரி யாசின் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். 30ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் நடைபெறும் மலர் கண்காட்சியில் சுற்றுலா பயணிகள் மற்றும் புதுச்சேரி அதை சுற்றியுள்ள பொதுமக்கள் கண்டுகளிக்கும் விதமாக ஏராளமான மலர் செடிகள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. அதேபோல விதவிதமான காய் கனி வகைகளும் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. மேலும் பொதுமக்கள் ஏராளமானோர் மலர் செடிகளை பார்வையிடுவதுடன் விலைக்கு வாங்கி செல்லவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மலர் கண்காட்சியை முன்னிட்டு தற்காலிக வாகன நிறுத்தமிடங்களுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மலர் கண்காட்சியில் ஏராளமான செடிகள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளதோடு மலர்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள யானை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. ஜனவரி 30ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் நடைபெறவுள்ள மலர் கண்காட்சியில் புதிய ரகமான இம்பேஷன், கைலாடியா உள்ளிட்ட 30 வகையிலான மலர் செடிகள் காண்பவர்களின் மனதை கொள்ளை கொள்ளும் வகையில் 40,000 மலர் செடிகள் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பெங்களூரிலிருந்து 10,000 ரோஜா செடிகள் வரவழைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் செடிகளை ஆர்வத்துடன் பார்வையிட்டு செல்கின்றனர். கண்காட்சியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் குடும்பத்தினருடன் பங்கேற்று மலர் செடிகளை ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். மேலும் பிப்ரவரி 1ஆம் தேதி மாலை நிறைவு விழா நடைபெற உள்ளது என்றும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு மலர் ராஜா, மலர் ராணி உள்ளிட்ட பட்டங்களை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி வானரப்பேட்டை ரயில்வே கேட் அருகே நடைபெறும் சாலை சீரமைப்பு பணிகளால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். புதுச்சேரி கடலூர் சாலையில் ரயில்வே மேம்பால பணிகள் நடைபெற்று வருகின்றன. பணிக்காக ரோடியர் மில் அருகே உள்ள ரயில்வே கேட் மூடப்பட்டுள்ளது. வாகன நெரிசலை குறைக்கவும் பொதுமக்கள் வசதிக்காகவும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் புதுச்சேரி கடலூர் சாலையில் அலுவலகங்கள், கடைகள், பள்ளிகளுக்கு செல்வோர் வானரப்பேட்டை ரயில்வே கேட் வழியாகவும் காராமணிக்குப்பம் ரயில்வே கேட் வழியாகவும் சென்று வருகின்றனர். இதனால் அப்பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் அவசர வேலைக்காக செல்வோர் உடனடியாக செல்ல முடியாமல் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்நிலையில் வானரப்பேட்டை ரயில்வே கேட் பகுதியில் கருங்கற்கள் ஜல்லி கொட்டும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். பணிக்காக திடீரென முன்னறிவிப்பின்றி ரயில்வே கேட் மூடப்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். அவசர சிகிச்சைக்காக மருத்துவமனை செல்வோர் பெரும் அவதிக்குள்ளாகினர். அதேபோல பள்ளிகளுக்கு குழந்தைகளை அழைத்து சென்ற பெற்றோர்களும் மன உளைச்சல் அடைந்தனர். தொடர்ந்து அவ்வழியே வாகனங்கள் வந்ததால் திரும்பி செல்ல முடியாமல் தவித்தனர்.
இதுபோன்று ரயில்வே கேட் திடீரென மூடப்படும் போது முன்னறிவிப்பு பலகையை சிறிது தூரத்திற்கு முன்னதாக வைத்திருந்தால் வாகன ஓட்டிகள் திரும்பி செல்ல வசதியாக இருக்கும் என்றும் ரயில்வே நிர்வாகம் இதுபோன்று திட்டமிட்டு நடவடிக்கை எடுக்காததால் இந்த நிலை அடிக்கடி ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்தனர். ரயில்வே தண்டவாள பகுதியை சீரமைக்கும் பணியை போக்குவரத்து இல்லாத இரவு நேரங்களில் மேற்கொண்டால் இதுபோன்ற நிலை ஏற்படாது என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் ஜல்லிக்கற்கள் கொட்டி சாலையை சமப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதால் அப்பகுதியை கடந்து செல்லும் வாகன ஓட்டிகள் நிலை தடுமாறி கீழே விழுந்து விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே வானரப்பேட்டை ரயில்வே கேட் பகுதி சாலையை போர்க்கால அடிப்படையில் சீரமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்க வேண்டுமென பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜனவரி 14ஆம் தேதி போகி பண்டிகை விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக 31ஆம் தேதி சனிக்கிழமை அனைத்து அரசு அலுவலகங்களும் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 14ஆம் தேதி போகி தினத்தன்று புதுச்சேரி அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு அதற்கு மாற்றாக வேறொரு தினத்தில் அரசு அலுவலகங்கள் செயல்படுவது வழக்கம். அதேபோல 2026ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. அதற்கு மாற்றாக ஜனவரி 31ஆம் தேதி சனிக்கிழமை அன்று அரசு அலுவலகங்கள் வழக்கம் போல் செயல்படும் என்றும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. அதன்படி 14ஆம் தேதி போகி பண்டிகை விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக ஜனவரி 31ஆம் தேதி சனிக்கிழமை அன்று அனைத்து அரசு அலுவலகங்களும் வழக்கம் போல் செயல்படும் என அரசு அறிவித்துள்ளது. காரைக்காலில் உள்ள புகழ்பெற்ற மஸ்தான் சாஹிப் வலியுல்லா தர்காவின் 203வது ஆண்டு கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற மஸ்தான் சாஹிப் வலியுல்லா தர்காவின் 203வது ஆண்டு கந்தூரி விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கண்ணாடிகளிலான அலங்கரிக்கப்பட்ட ரதங்கள், பல்லாக்கு உள்ளிட்ட ஊர்திகளில் கொடிகள் வைக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த பின்பு இரவு மஸ்தான் சாஹிப் வலியுல்லா தர்கா வந்தடைந்தது. இதையடுத்து 130 அடி உயர கொடிமரத்தில் கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில அமைச்சர் திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், நாக தியாகராஜன், மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களும் பங்கேற்று வழிபட்டனர். மேலும் பாதுகாப்பு பணியில் 200க்கும் மேற்பட்ட புதுச்சேரி மற்றும் காரைக்கால் காவல்துறையினர் ஈடுபட்டனர். கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு விழா வரும் 7ஆம் தேதி நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. மகாத்மா காந்தியின் நினைவு நாளையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள அவரின் திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சபாநாயகர் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். மகாத்மா காந்தியின் நினைவு தினம் நாடு முழுவதும் ஜனவரி 30ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டது. அதேபோல புதுச்சேரி அரசு சார்பிலும் கடற்கரை சாலையில் உள்ள காந்தியின் திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சபாநாயகர் செல்வம் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அவர்களைத் தொடர்ந்து அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி உள்ளிட்டோர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த மகாத்மா காந்தியின் திருவுருவ படத்திற்கும் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. பாரதியார் பல்கலைக்கூட மாணவர்களின் தேசபக்தி பாடல்கள், காந்திய பாடல்கள் இசைக்கப்பட்டன. தொடர்ந்து சங்கு ஊதி 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதேபோல புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் காந்தி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. தொடர்ந்து 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் துணை மாவட்ட ஆட்சியர், அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர்கள் வைத்திலிங்கம் மற்றும் நாராயணசாமி உள்ளிட்டோர் வெறுப்பு அரசியல் செய்வதாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் பாத யாத்திரை என்கிற பெயரில் காங்கிரஸ் கட்சியினர் பாவ யாத்திரையை மேற்கொண்டு வருவதாக விமர்சித்தார்.
முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி சட்டமன்றத்திலும் அரசு விழாக்களிலும் அறிவித்த அனைத்து திட்டங்களையும் தங்குதடையின்றி செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்ட அன்பழகன் இதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் முன்னாள் முதலமைச்சர்கள் வைத்திலிங்கம் மற்றும் நாராயணசாமி ஆகியோர் வெறுப்பு அரசியலை வெளிப்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். நாராயணசாமி இதுவரை 50க்கும் மேற்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளை பொய்யாக பேசியுள்ளார் என்றும் ஒரு ஊழலை கூட ஆதாரப்பூர்வமாக அவர் புகார் தெரிவித்ததில்லை என்றும் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி அரசு ஊழியர்கள் தங்களின் சொத்து விவரங்களை தாக்கல் செய்ய காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் 14,000 குரூப் ஏ மற்றும் பி பிரிவு அரசு அதிகாரிகள் உள்ளனர். இவர்கள் ஜனவரி 31ஆம் தேதிக்குள் தங்கள் சொத்து கணக்கை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறை ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இந்த காலக்கெடு வருகிற 6ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தற்போது தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அனைத்து துறைகளுக்கும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலர் ஜெய்சங்கர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். இந்த காலக்கெடுவுக்குள் சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க தவறினால் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை அனுமதி மறுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி மாநில தேர்தல் ஆணையத்தை கண்டித்து புதுச்சேரி எஸ்டிபிஐ கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் எஸ்ஐஆர் பணிகள் என்ற பெயரில் திட்டமிட்டு சிறுபான்மையினர் வாக்குரிமையை நீக்கும் நோக்குடன் செயல்பட்டு வருவதாக புகார்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. பொய்யான புகார்களுக்கு மதிப்பளித்து பொதுமக்களை நேரில் ஆஜராக அழைத்து அச்சுறுத்தும் விதத்தில் விசாரணைகள், அணுகுமுறை, கணினி தொழில்நுட்பத்தை காரணமாக காட்டி வாக்குரிமையை கேள்விக்குறியாக்கும் நடவடிக்கைகள் ஜனநாயகத்திற்கு எதிரானது என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஆட்சேபனை என்ற பெயரில் பொய் தகவல்களை கொடுக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மக்கள் விரோத நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநில தேர்தல் ஆணையத்தை கண்டித்தும் புதுச்சேரி மாநில எஸ்டிபிஐ சார்பில் இந்திரா காந்தி சிக்னல் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. மாநில செயலாளர் ரஃபீக் மன்சூர் தலைமை தாங்கினார். வழக்கறிஞர் பரகத்துல்லா, மாநில துணைத் தலைவர் அனிபா உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். மேலும் மாநில தலைவர் அப்துல்லா கண்டன உரையாற்றினார். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எஸ்டிபிஐ புதுச்சேரி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி விஜய் மகளிர் சுய உதவிக்குழு ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன் கலந்து கொண்டு 2026 தேர்தல் பணிகள் குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் விஜய் மகளிர் சுய உதவிக்குழுவின் ஆலோசனைக் கூட்டம் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திரௌபதி அம்மன் கோவில் மற்றும் செல்வ விநாயகர் கோவில் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மகளிர்கள் சுய உதவிக்குழுவினர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. சட்டமன்ற தேர்தலில் மகளிர் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. ஆலோசனைக் கூட்டம் லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். கூட்டத்தில் மகளிர் சுய உதவிக்குழுவினர்கள் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி அரியாங்குப்பத்தைச் சேர்ந்த சுகாதார நிலைய பெண் உதவியாளரிடம் 1 கோடி ரூபாய் பணம், 6 சவரன் நகைகளை மோசடி செய்த அரசு மருத்துவரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் அன்னை தெரசா வீதியைச் சேர்ந்தவர் ஜாக்குலின் ஆரோக்கிய செல்வி. இவர் அரியாங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உதவியாளராக பணியாற்றி வருகிறார். இவரது உறவினர் கடலூர் கோண்டூரைச் சேர்ந்த ஜவஹர் கென்னடி. புதுச்சேரி அரசு மருத்துவமனை மருத்துவரான இவர் தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இவர் ஜாக்குலின் ஆரோக்கிய செல்வியிடம் 6 சவரன் நகையை வாங்கி அடமானம் வைத்து மீட்டு தராமல் காலம் கடத்தி வந்தார். நகையை கேட்ட ஜாக்குலின் ஆரோக்கிய செல்வியிடம் புதுச்சேரி 100 அடி சாலையில் தனது மனைவி பெயரில் காலி மனை விற்பனைக்கு உள்ளது என்றும் ஆட்கள் இருந்தால் தெரிவிக்கும்படியும் கூறியுள்ளார். இதை நம்பி ஜாக்குலின் ஆரோக்கிய செல்வி தனது உறவினர் பெண் ஒருவருக்கு அந்த மனையை வாங்கிக் கொடுக்க முடிவு செய்து தனது வங்கிக் கணக்கிலிருந்து 2024ஆம் ஆண்டு 20 லட்சம் ரூபாயை ஜவஹர் கென்னடி வங்கிக் கணக்கிற்கு அனுப்பியுள்ளார். பின்னர் அதேபோன்று 80 லட்சத்தை 2 தவணைகளாக அவரது வங்கிக் கணக்கிற்கு அனுப்பியுள்ளார். ஆனால் காலி மனையை கிரயம் செய்து தராமல் ஜவஹர் கென்னடி காலம் கடத்தி வந்த நிலையில் ஜாக்குலினுக்கு கொலை மிரட்டலும் விடுத்துள்ளார். இதுகுறித்து ஜாக்குலின் ஆரோக்கிய செல்வி கொடுத்த புகாரின் அடிப்படையில் அரியாங்குப்பம் உதவி காவல் ஆய்வாளர் முருகானந்தம் மற்றும் காவலர்கள் மோசடி பிரிவில் வழக்கு பதிவு செய்து மருத்துவர் ஜவஹர் கென்னடியை தீவிரமாக தேடி வருகின்றனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி.
தங்கம் 1 கிராம் 15,640 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 4,120 ரூபாய். இத்துடன் ஏமன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ், புதுச்சேரி. உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.